Children, in last video we saw intersection of two sets. Now we are going to see in this video difference of two sets. Difference means what? If union means we can put U symbol, intersection means we can put N symbol, right? For difference, you know very well, difference means it's like a subtraction, right? Difference. In smaller class itself you learn. So here also the same thing. A difference, this means subtraction symbol, minus B. This is the symbol for difference. A difference B, or we can write like this also. This is also symbol A slash, okay, A slash B. So we can use this symbol also, A slash B. This is also we can read as A difference B. This also A difference B, A difference B. A difference B என்றது மைனஸும் போடலாம், அந்த மாதிரி ஸ்லாஷும் போட்டுக்கலாம். இதுதான் அதோட சிம்பிள். சரியா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் யூனியனுக்கு யூ, இன்டர்செக்ஷனுக்கு என், டிஃப்ரென்ஸ்க்கு மைனஸ் ஆர் ஸ்லாஷ். இதுதான் இதோட சிம்பிள். கிளியர் சில்ட்ரன்? ஸோ வாட் இஸ், இப்போ யூனியன்னா என்ன சொன்னோம்? கம்பைன்டு. வி ஆர் கம்பைன்ட் அண்ட் வி ஆர் ரைட்டிங். இன்டர்செக்ஷன்னா என்னது? ஏலையும் பிலும் இருக்க காமன் திங், ரைட்? டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஐ வில் take example. Through example I will explain the definition. Clear children? First I am going to take your example. A equal to minus 5 minus 4 1 4. B equal to 0 and then 1 and then minus 4 and then 4. Like this I am taking. Clear children? So A equal to minus 5 minus 4 1 4, B equal to 0 1 minus 4 4. This is my set. So now I am going to find A difference B, first one, and next one I am going to find B difference A. So A difference B means what? How we can find? First I will explain A difference B. So first what is the A element here? Minus 5 comma minus 4 comma 1 comma 4. Minus, that means it is a difference. Difference. What is B element here? 0 comma 1 comma minus 4 comma 4. Okay. Now you just see here A minus B, which is first one, A is first. So that is very very important. B is second. So we cannot consider that. Okay, so you just strike out that in B element எல்லாத்தையும் A elementல strike out பண்ணு. ஸோ இப்போ B element என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 இருக்கா பாருங்கள், இங்கே இல்லை. 1 இருக்குது, strike out பண்ணு. நெக்ஸ்ட்டு minus 4 இருக்குது, minus 4 strike out. 4 இருக்குது, strike out. What is the remaining thing present in A? That is A difference B. That is A difference B. This is A difference B. Clear children? நல்லா கவனிங்க. எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் ஹையஸ்ட் ரேங்க், ரைட்? செகண்ட் ரேங்க் வி கே நாட் கன்சிடர். ஸோ அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் நம்ம ரொம்ப பெருமையாக பேசுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஹியர் ஆல்சோ ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏ எழுதிக்கோங்க மைனஸ் பி. ஸோ செகண்டு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நோ நீட் திஸ். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் சி திஸ் எலமெண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஹியர். செகண்டில் என்னென்ன இருக்கோ அந்த எலமெண்ட்லாம் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டில், அதுதான் வந்து ஏ டிஃப்ரென்ஸ் பி. Clear children? Now what is second one? B difference A. B difference A. First A difference B na எப்படி சிம்பிளில் எழுதலான்றதை பார்த்துக்கலாம். So A difference B is equal to, open the flower bracket, X such that X belongs to A. Belongs to A and X not belongs to B. ஸோ ஏன்னா இதில் வந்து ஏல இருக்கிறது தான் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். எதில் இருக்கிறது எடுக்க மாட்டேங்கிறோம்? பி நம்மளுக்கு தேவை இல்லை. ஸோ பி இஸ் நாட் பிலாங்ஸ். கிளியர்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏல தான், ஏல இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னது இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹியர் பிகாஸ் ஃபஸ்ட்டு பொசிஷன் வி வில் கன்சிடர். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் ஏ மைனஸ் பி. இப்போ பி மைனஸ் ஏனா என்னன்னு பார்க்கலாம். பினா ஃபஸ்ட் எலமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள். பியில் 0 1 minus 4 4 difference. What is A element? Minus 5 minus 4 1 4 எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கிறது எனக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ we are going to strike out here. So minus 5 is not there, minus 4 is there, strike out in first. And 4 is there, strike out.
What is the remaining thing here? 0 comma 0 comma 1. So 0 comma 1. This is B difference A. B difference A. ஸோ செகண்ட் இருக்கிறது எப்போவுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். செகண்ட் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டில் அழைச்சிட்டு மீதி இருக்கிற ஃபஸ்ட்டு திங்கை அப்படியே எழுதிடணும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். கிளியர் சில்ட்ரன் நவ் ஸோ பி டிஃப்ரென்ஸ் ஏவை எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கல் சிம்பிளில் எழுதலான்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட் ஃபஸ்ட் எலமெண்ட் பி அண்ட் நாட் அண்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. செகண்ட் எலமெண்ட்டை பிலாங்ஸ் பண்ணாது, எப்போவுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் பிலாங்ஸ். ஸோ ஏ இஸ் ஃபஸ்ட்டு ஹியர், பி இஸ் நாட் பிலாங்ஸ். ஹியர் பி இஸ் ஃபஸ்ட்டு ஹியர், ஏ இஸ் நாட் பிலாங்ஸ். Clear children, this is mathematical symbol for this. Now I am going to show you Venn diagram. Listen carefully. A difference B. இப்போ நான் என்ன சொன்னேன் இதில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் எழுதியிருக்கோம் அது பாருங்கள். இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா -5 -4 1 4ன்னு இருக்குது. அது ஏ எலமெண்ட்டுன்னு இல்லைங்களா. 0 1 -4 4ன்றது என்னது? ஃபஸ்ட் நம்ம இருக்கிறதுல காமன் திங் எதுன்னு பார்த்துக்கலாம். காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது? -4 1 இருக்கா. ஸோ அது என்ன பண்ணுங்கள், -4 1 சரியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு -4 1 4ம் இருக்குது, அதையும் இங்கே எழுதிடுங்க. ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன? -4 1 4 எழுதியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது இங்கே? ஏவோட எலமெண்ட்டு -5, அது இங்கே எழுதிடுங்க. இங்கே ரிமைனிங் பியில் என்ன இருக்குது? -4 1 4 இங்கே எழுதியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 0 சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம காமனாக இருக்கிறது செகண்ட் எலமெண்ட்டில் இருக்க காமன் எலமெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ -4 1 4 எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு வெறும் ஏல இருக்கிறது மட்டும்தான் எழுத போகிறோம். ஏல இருக்கிறதுனா இந்த பார்ட்டு ஏன்னா பியில் டச் ஆகிடுச்சு இல்லையா. பியில் என்ன ஆகிடுச்சு? டச் ஆகிடுச்சு. இங்கே காமனாக பியும் டச் ஆகிடுச்சு இந்த இதில். அதனால் இந்த பிளேஸை நம்ம விட்டுறணும். வி ஷுட் லீவ் திஸ். ஸோ ரிமைனிங் ஒன்லி தட் இஸ் ஏ. ஸோ நல்லா கவனி, ஏ எலமெண்ட்டோ பி எலமெண்ட்டோ எழுதும் போது காமனாக இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிறது இங்கே எழுதிக்கிறோம். ஏ மைனஸ் பின்னா என்னென்னா பி கூட இங்கே வந்திருக்கு இல்லையா. பி இங்கே மிக்ஸ்டாக இருக்குது, காமனாக இருக்குது. அந்த பார்ட்டு நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடாது. அப்போ ஏ மைனஸ் பின்னா வெறும் ஏ சர்க்கிள் மட்டும் அடிக்கணும். அதில் பி கம்பைண்டாக இருக்கே அதை அடிக்கக்கூடாது. ஏ சர்க்கிள் மட்டும் அடிக்கணும். இங்கே இருக்கிற அந்த பி காமன் பார்ட்டை அடிக்கக்கூடாது. கிளியர்? தட் காமன் பார்ட் விட்டுணும். இங்கே இருக்கிற ஏவை மட்டும்தான் அடிக்கணும். இப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏனாலும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், பி டிஃப்ரென்ஸ் ஏனா இந்த காமன் பார்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். கிளியர்? இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். வெறும் பியை மட்டும்தான் நான் அடிச்சிருப்பேன். எப்போவுமே ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா வெறும் ஏ மட்டும் அடிக்கணும். அந்த காமன் பார்ட்டை விட்டுடணும். அதுலேருந்து அடிக்கவே கூடாது, ஷேட் பண்ணக்கூடாது. பி டிஃப்ரென்ஸ் ஏனா அதே மாதிரி பி அடிக்கணும். எதை அடிக்கக்கூடாது? காமன் பார்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அதை நம்ம அடிக்கக்கூடாது, ஷேட் பண்ணக்கூடாது. கிளியர் சில்ட்ரன்? A minus B is this one, A only, not common part. Here B minus A means B part only, not common part. Clear children this one? Clear this too? Clear? In next video, here some notes is there. So, while writing the notes, I'll give that notes. Okay children? So, you just try it by your own. Clear? And next, we will see in next video, symmetry of two sets. Symmetric difference of two sets. Clear children? Thank you.